அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம கார்டனில் இருக்க சின்ன சின்ன அப்டேட்லாம் சொல்கிறேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. வீட்டில் இருக்க தக்காளி வச்சு தக்காளி விதை போட்டு செடி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஓட்டை போட்டு எடுத்துட்டேன். அதுக்கு மண் கலவை ரெடி பண்ணுறதுக்காக வீட்டில் இருந்த கார்டன் சாயிலே எடுத்துட்டேன். இந்த மண் ரொம்ப பழசு, அதில் சத்துமே எதுவுமே இல்லை. அதனால அது கூட நான் அந்த மண்ணோட அளவுக்கு ஈக்குவலாக வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரமும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பழைய விதை கிடச்சிது, அது விதை போட்டு எதுவுமே முளைக்கலை. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம பக்கத்தில் இருக்க அந்த உரம்லாம் விற்கிற கடையில் போனப்போ சீட்ஸ் கிடச்சிது. என்ன சீட் கிடச்சிது? கொத்தமல்லி விதையும் வெண்டைக்காய் விதையும் கிடச்சிது. அதையுமே நான் விதைச்சி வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு கடையில் இந்த தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இந்த விதையெல்லாம் இல்லை. அந்த கடையில் எப்படின்னா எல்லாமே இந்த விவசாயிங்களுக்கு கொடுப்பாங்கல்ல ஹோல்சேலாக, அந்த மாதிரி பட்ட கடை. அதனால சின்ன சின்னதாக பேக்கெட் சீட்ஸ்லாம் பெரிய அளவில் இல்லை. அப்போது நான் இருந்ததில் செடி பீன்ஸ் இருந்தது, செடி அவரை இருந்தது, அப்புறம் கொத்தமல்லியும் வெண்டைக்காயும் இருந்தது. அப்போ நான் வெண்டைக்காயும் கொத்தமல்லி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன், செடி பீன்ஸ் செடி அவரை வாங்கலை. சரி, இப்போ நம்ம தக்காளி பேசிக் க்ராப் தானே. தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாமே ஈஸியாக வளர்க்கலாம்ல. அப்போது தக்காளிக்கு விதை வீட்டிலேருந்தே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதில் இருக்க விதையை வச்சு நம்ம செடி எடுத்துக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் மண்புழு உரத்தையும் மண்ணையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டேன்ல, அதை நான் இந்த கண்டெய்னரில் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துட்டேன். இதில் தான் இப்போ நான் தக்காளி விதையும் போட போகிறேன். இப்போ நான் இந்த தக்காளியில் மேலே கத்தியை வச்சு ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம கத்தியை ஃபுல்லாக இறக்கணும்னா உள்ளே சீட்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. அதனால் மேலே மட்டும் ஒரு ஸ்லிட் போட்டு கையாலே 2 தக்காளியை 2ஆக பொளந்துட்டு விரலை வச்சு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்படியே கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும்ல. அதனால் விரலை வச்சு அதை எடுத்து அமுக்குனப்போ எல்லாம் தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா தக்காளியோட பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்லைஸாகவே கட் பண்ணி அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு வைக்காங்க. அப்படியும் போடலாம், ஆனால் லேட் ஆகும், கொஞ்சம் ஒரு 2-3 நாள் லேட் ஆகும் முளைக்கிறதுக்கு. இப்படி போட்டோன்னா ஒரு 3 டேஸ்லேயே முளைச்சி வந்துடும் விதை. அப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம ஆல்ரெடி மண் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இருக்கிற விதை எல்லாத்தையுமே போட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் மண் போட்டு ஃபில் பண்ணி மூடிட்டேன். நான் எடுத்திருந்தது சின்ன தக்காளி தான், பெரிய தக்காளி எடுக்கலை. ஆக்சுவலி வீட்டில் சின்ன தக்காளி தான் இருந்தது நிறைய. அதனால் இருக்கிறதுலே நல்ல தக்காளியாக ஒன்று பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் மண்ணெல்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணக்கப்புறம் நான் பாட்டில் மூடியில் ஓட்டை போட்டு வச்சுருந்தேன். அதை வச்சு நான் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இதே மாதிரி பாட்டிலை வச்சு தான் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன், சும்மா நனைகிற அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு இருந்தேன். இப்போது 3 வாரம் கழித்து இது நான் இன்றைக்கி எடுத்த வீடியோ பாருங்கள், எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. நம்ம எவ்வளோ விதை போட்டிருப்போம், ஒரு 30 விதை கிட்டே இருந்திருக்கோம்ல. ஆனால் முளைச்சது மொத்தமே ஒரு 8-9 தான் முளைச்சிருந்தது. சரி, நம்ம இதுக்கே போதும், இதை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கே நம்ம பால்கனியில் இடம் இல்லைல்ல, அதனால இதே போதுன்னு விட்டுட்டேன். அடுத்து இது என்னென்னா, நான் வெண்டைக்காய் விதை போட்டேன், நல்லா கடையிலேருந்து வாங்கிட்டு அதுதான் இது. மொத்தம் 16 விதை போட்டேன், மொத்தமே 4 தான் முளைச்சிருந்தது. ஆனால் கொத்தமல்லி விதை போட்டது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் 1-2 தான் முளைக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் பார்த்தா நிறைய முளைச்சிருச்சு. இது நான் ஒரு 2 வீடியோவுமே வெண்டைக்காய் விதையுமே இதையுமே நான் ஒரு 5 டேஸ் கழிச்சு உள்ள ரிசல்ட் தான் இது. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் முளைச்சிருந்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 1 நாள் 2 நாள் போக போக கொஞ்சம் நிறைய முளைச்சி வந்தது. இதுக்கப்புறம் தான் சம்பவம் ஸ்டார்ட் ஆச்சு. நான் இப்போ தான் கேப் விட்டு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் செடி வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் கீரை விதை போட்டேன், நிக்கி காலி பண்ணான். அம்மா துணிக்காய போடுறேன்னு சொல்லிட்டு கிளிப்பு போடாமல் விட்டாங்க. அது வெண்டைக்காய் முளைச்சி வந்ததில் விழுந்து அந்த செடி எல்லாமே படுத்துருச்சு. டேடி துணிக்காய போட எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி துணியை இது கொத்தமல்லி செடிக்கு மேலே போட்டு அதில் கொஞ்சம் படுத்துருச்சு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா எனக்குன்னே கிளம்பி வருவீங்களான்ற மாதிரி எனக்கு கதை ஆகிப்போச்சு. எதை பண்ணாலும் யாரோ ஒரு ஆள் எதாவது பண்ணி விட்டுறாங்க. சரி, அப்போ இதுக்கு மேலே நம்ம செடி பால்கனியில் வச்சு வளர்த்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செடியை நம்ம மாற்றிடலான்ட்டு தான்
நான் இந்த மாதிரி படிக்கட்டு பக்கத்தில் இருக்க இந்த ஸ்பேஸில் செடி வைக்கலான்னு முடிவு பண்ணேன். நம்ம ஆல்ரெடி செடி இங்கே வச்சு வளர்த்துருக்கோம், ஆனால் நான் வளர்க்கல. எங்கள் அம்மா இங்கே தான் செடியெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் சரி பால்கனியில் கொண்டு போய் அங்கே வச்சு வளர்த்துக்கலான்னு விட்டேன். இங்கே வந்து கீழ்வீட்டு ஆண்டி இந்த டப்பில் கற்றாழை வச்சுருக்காங்க. அந்த தொட்டியில் இருக்க கற்றாழை நம்மளோடது. நான் என்ன பண்ணேன், பூச்செடியும் பச்சை மிளகா செடி மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் கீழே வச்சிடலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கீழே வச்சு தந்தாங்க. ஆனால் நான் கொத்தமல்லி வெண்டைக்காய் வச்சுருந்த தொட்டியெல்லாம் கீழே எடுத்துகிட்டு வரல. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குரங்கு தொல்லை தாங்க முடியாது, இங்கே வந்து எதாவது பண்ணி விட்ருவான். அதனால தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் அதெல்லாம் சின்ன சின்னதாக இப்போ தானே முளைச்சி வருது, அதெல்லாம் நம்ம பால்கனிலே வச்சு வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த தொட்டியெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல, அப்போ நான் பால்கனியோட ஆப்போசிட் சைடில் அந்த தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிட்டேன். நிக்கியை மட்டும் பால்கனி பக்கம் போடுறது கிடையாது. அங்கே போய் திருப்பி ஏதாவது நோண்டி விட்டானா நமக்கு ஒரே மனசு கஷ்டம், மனசு வெளியாகி போயிடும். அதனால நான் அங்கே விடுறது கிடையாது. மற்றபடி மீதி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது. அந்த காந்தாரி செடி வந்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அப்போ வேர்லாம் நிறைய வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தா உண்மையிலே வேர்லாம் நிறைய இருந்தது. மண்ணில் ஒரு சத்து இல்லாத மாதிரியே இருந்தது. ஆனால் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்மக்கிட்ட வேறு மண் இல்லை, வெர்மி கம்போஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. சரி, எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அதை வெளியே எடுத்துகிட்டு வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மண்ணும் இன்னொரு கொஞ்சம் செம்மண் மாதிரி இருந்தது, ரெண்டுத்தையும் கலந்து அந்த செடியை வச்சுட்டோம். மேலே அப்புறமா உரம் வாங்கி போட்டுக்கலான்ட்டு. ஆனால் இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு வேலை கூட நான் பார்க்கல. எல்லாமே என் ஹஸ்பண்டு, மம்மி எல்லோரும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்த்தாங்க. நான் சும்மா வீடியோ தான் எடுத்துகிட்டு நின்னேன். எல்லோரும் ஹெல்ப் பண்ணி தான் வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. அப்போ நாங்கள் காந்தாரி மிளகா செடியை மறுபடியும் அந்த தொட்டியிலே நட்டு வச்சுட்டு, இந்த தொட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் அந்த பக்கம் வச்சு தந்தாங்கல்ல, அதெல்லாம் நாங்கள் இந்த சைடில் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த செடி தொட்டியெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஏரியாவும் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அதே மாதிரி பால்கனியும் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்தது. இப்போ இன்னும் நிறைய இடம் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 தொட்டிக்கிட்ட அங்கே வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ஃப்யூச்சரில் பிளான்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போக போக வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருக்க பிளாஸ்டிக் கப்ஸ் எல்லாம் எடுத்து அடியில் 2 ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் நேற்றுக்கு கடைக்கு போயிருந்தப்போ செடி அவரை, செடி பீன்ஸ் இது 2 விதையும் வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு வெண்டைக்காவும் கொத்தமல்லி விதையும் வாங்கிட்டு வந்தேன். மீதி 2 விதை இதுதான் இருந்தது, அதனால இது 2த்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இது கொடியாக இருந்ததுன்னா நான் வாங்கியிருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா எங்கே கொண்டு போய் நான் கொடியை படத்தி விடுறது. இது செடி அவரை, செடி பீன்ஸுன்றதுனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நம்ம ஒரு வெரைட்டிலுமே ஒரு 7-8 செடி வச்சுருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எடுக்கலாம்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வளர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் செடி பீன்ஸ், செடி அவரை, செடி பீன்ஸ், செடி அவரைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அது செடி அவரை கிடையாது, செடி கொத்தவரங்காவோட விதை. அது நான் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி நம்ம கப்பில் ஓட்டை போட்டு வச்சுருந்தேன்ல, அதில் ஃபுல்லாக மண் ஃபில் பண்ணி அந்த பால்கனியில் இருக்க ஸ்பேஸில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் விரலை வச்சு எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டுக்கிட்டேன். மண்ணில் குழி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே நான் பின்னாடி இருக்க லைனில் ஃபுல்லாக பீன்ஸோட விதை போட்டேன். ஒரு குழியிலையும் 2 விதை போட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாக கொத்தவரையோட விதை போட்டேன். அதில் வந்து ஒரு குழியிலையும் 3 விதை போட்டுக்கிட்டேன். இப்போ முளைச்சதுன்னா எல்லாமே முளைச்சதுன்னா எது செடி நல்லா இருக்கோ அதை வச்சுட்டு மீதியை நீக்கிடலாம். இப்போ இது எல்லாமே வளர்ந்து வந்துச்சுன்னா வைக்கிறதுக்கு தொட்டி வேணும், அதெல்லாம் வாங்குவோம் இன்ஷால்லா. அதுக்கு இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம விதை போடுறோம், இது முளைச்சி பெருசாக வர்றதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் இந்த கப்பிலே தாங்கும். அதுக்கப்புறம் நம்ம வேறு தொட்டியில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்குள்ளால நம்ம க்ரோ பேகு இல்லைனா தொட்டி, கொக்கோ பீட்டு, மண்புழு உரம் இதெல்லாம் வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மண் மோஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது, மேலே ரொம்ப வெயிட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால அதுக்கு பதிலாக கொக்கோ பீட் வச்சு நான் வளர்க்கலான்ட்டு இப்போ நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படின்னு ஃப்யூச்சரில். அப்போது நான் விதையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி விட்டுக்கிட்டேன். இந்த தக்காளி செடிக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை.